கலர் ஆகணும், வெள்ளையாகணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் நிறைய க்ரீம் வாங்கி ஃபேஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி சொல்லவா? வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக நம்ம வீட்டிலேயே இருக்க அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை பயிறு மாவு நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தக்காளி சாறு. இது மூணுமே கலரை கூட்டுறதுக்கு சூப்பராக வேலை செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஃபேஸில் போட்டு நல்லா டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்படியே லீவ் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து பாருங்கள். சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஹோம் ரெமெடிஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒன்று தான். இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அப்போவே வெள்ளையாயிடணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய பெரிய முட்டாள்தனம். ஹோம் ரெமெடிஸ் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கான இன்டேக்குமே கூட ப்ராப்பராக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவல் ரிசல்ட் பெர்மனண்ட்டாக கிடைக்கும். இதே நீங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஆனால் அது பெர்மனண்ட்டாக ஸ்டே ஆகாது. ஸோ வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப பிளாக்கான பர்சன் தான் பை பர்த். பட் நான் என்னோட கலரை இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஹோம் ரெமெடிஸ் தான் காரணம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பிரீத்திஸ் மேக்ஸி ஈவன் மேக்கப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க.